சுடுகிற நிலவு எபிசோட் நம்பர் 4ஓட பார்ட் 2 பார்க்கலாங்களா? பர்ன் அவுட் சிண்ட்ரம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜீரா வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. கேவோட பிளேஸ்க்கு போயிருப்பாங்க. போயிட்டு இப்போ வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு எடுத்தோடனே வந்து பார்க்குறாங்க. செடியெல்லாம் வந்து வாடி இருக்கு. பார்த்துட்டு, "ஓ நோ! என்ன இப்படி ஆகவே கூடாது கூடாது. செத்துறாத செத்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கண்ணாயிரம் அந்த வெப்பன் செடிங்கிற ரேஞ்சில் அந்த செடிக்கெல்லாம் ஊத்துறதுக்குன்னே அந்த தண்ணி கேன் தனியாக இருக்கும் இல்லைங்களா? பூவாளி தண்ணி. அதை வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு, "செத்துறாத செத்துறாதன்னு" சொல்லிட்டு ஒவ்வொரு செடி இவர் ஊத்திட்டு இருக்காரு. அதுதான், "நீ அந்த வார்த்தைய சொல்றதுனால தான் அந்த பூவே செத்து போகும்" அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருந்துச்சு. அப்படியே செடி எல்லாத்துக்கும் ஊத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து பீம் வந்து காமிக்கிறாங்க. பீம் வந்து அவரும் கேவோட பிளேஸ்லேருந்து வராரு. வந்துட்டு டக்குன்னு ஏதோ நம்ம ஜீரோவோட ஞாபகம் வருது. எடுத்து அவருக்கு வந்து கால் பண்றாங்க. பீம் வந்து ஜீராக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுக்கப்புறம் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, அ "என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களா?" அப்படின்னோன்னே, பீம் கேட்குறாரு ஜீராவ பார்த்து. "இல்ல" அப்படின்னோன்னே, "சரி என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "செடிக்கு தண்ணி ஊத்திட்டுருக்கேன்." "சரி, என்ன இந்நேரத்துல கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பீம பார்த்து கேட்கும்போது, பீம் வந்து சொல்றாங்க, "இல்ல சும்மா தான் கால் பண்ணேன்." அப்படின்னோன்னே, "என்ன சும்மா கால் பண்ணீங்களா? அப்புறம் அப்ப பேச முடியுமா?" அப்படின்னு சொல்லி பீம் கேட்கும்போது, "ஆ பேசலாமே, என்னன்னு சொல்லுங்க." அப்படின்னோன்னே, இந்த மார என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டுருக்கேன்னு சொன்னேன்ல. அப்படிங்கும்போது, "சரி என்ன?" அப்படின்னும்போது மறுபடியும் வந்து பீம் சொல்றாரு, "இல்ல உன் வாய்ஸ கேட்கணும் போல இருந்துச்சு. அதுக்கு தான் கால் பண்ணுனேன்." அப்படின்னோன்னே, "சரி, சரி. 2, 3 நாளா வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணியே ஊத்தல. இதுக்கெல்லாம் காரணமே வந்து கே தான்." அப்படின்னோன்னே, "ஏன்?" அப்படின்னோன்னே, "இல்ல ஒரே ஓவர் டைம் டியூட்டியா போயிருச்சு. அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு அவரு கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு. அதனால தான் என் செடிக்கெல்லாம் வந்து தண்ணியே ஊத்த முடியல." அப்படின்னோன்னே, "சரி இப்ப எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்கும்போது, "அ பெருசா ஒண்ணும் இல்ல. சும்மா பேசலான்னு சொல்லிட்டு தான்." அப்படின்னு சொன்னோன்னே, "சும்மா பேச்சுக்காக கூப்பிடலான்னு சொல்லிட்டு தான்." அப்படின்னோன்னே, "ஆ சரி, சரி. உங்களுக்கு பரவாது தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பீம் கேட்கும்போது, ஜீரா வந்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க பேசலாம்." அப்படின்னோன்னே, சரி. அதுக்கப்புறம் சடனா வந்து ஜீரா வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது, அச்சச்சோ! அப்படின்னோன்னே, "என்ன அச்சச்சோன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பீம் கேட்குறாரு. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு ஜீரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜீரா வந்து சொல்றான், "என்னோட ஆஸ்ட்ரிச் வந்து பூ பூத்திருக்குது." அப்படின்னோன்னே, "ஓ! அப்படியா? அப்படின்னா சந்தோஷம் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு பீம் கேட்குறாரு. ஜீரா வந்துட்டு, "ஆமா, ரொம்ப சந்தோஷம். நானும் தான் டெய்லி தண்ணி ஊத்திட்டுருக்கேன். ஒரு நாள் கூட பூ விட்டதே கிடையாது. ஆனா இது 2, 3 நாளா பூவே தண்ணியே விட கிடையாது. ஆனா பூ பூத்திருக்குது. பார்த்தீங்களா, இந்த ஆஸ்ட்ரிச் ரொம்ப ஆஸ்ட்ரிச் அப்படிங்கிற இந்த செடி வந்து ரொம்பவே அழுத்தக்காரி தான். நம்ம தண்ணி விட்டாலும் கூட பூக்காது. இப்ப பூத்திருக்கு. அதாவது தான் சாகப் போறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ரீப்ரொடக்ஷனையே ஸ்டார்ட் பண்ணியிருக்குது." ஏன்னா மனுஷங்க கூட சில நேரத்தில அப்படித்தானே. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் வரும்போது சாகப் போறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட முழு முயற்சியும் போட்டு வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி தானே இந்த பூவும் அப்படின்னோன்னே, பீமம் இருந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜீரா வந்து சொல்றாரு, "ஆல்மோஸ்ட் நீங்களும் நானும் அதே சூழ்நிலையில தானே இப்பவும் போயிட்டுருக்கோம்." அப்படிங்கும்போது, "ஆமா, நம்ம லைஃப்பும் அதே மாரி தான் போயிட்டுருக்கு. வாழ்வா சாவான்னு போயிட்டுருக்கு. வாழ்றதுக்காக முழு முயற்சியும் 2 பேரும் போட்டுட்ருக்கோம்ல." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் என்னாச்சும் பிளான் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து ஜீராவ கேட்குறாங்க. ஜீரா இருந்துட்டு, இப்ப வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இனிதான் என்னாச்சும் யோசிக்கணும் அப்படின்னோன்னே, சரி என்னதான் பண்ணலான்ட்டு இருக்க? அப்படின்னோன்னே, நான் போய் இன்னும் ஸ்கெட்ச் பண்ணலான்ட்டு இருக்கேன். ட்ராயிங் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே, சரி நீங்க வேணா நான் வேணா மாடலா வரட்டுமா? அப்படின்னோன்னே, அ இல்ல, இல்ல வேணாம், வேணாம். என்னோட மெமரியில இருக்க உங்களையவே நான் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்றாங்க. ஆர் யூ ஷூர்? அப்படின்னோன்னே, உங்களோட மெமரி எனக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதனால நான் மெமரியில இருக்கிறதே வச்சு நல்லா வரையிறேன் உங்கள அப்படின்னு சொல்லி ஜீரா வந்து பீம் கிட்ட சொல்றாரு. "ஓ! அப்படியா? ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. நீ பெரிய ஜீனியஸ்டா" அப்படின்னோன்னே ஒரு ப்ளஷ் ஆகுறான். அடுத்த நிமிஷமே பார்த்தா, இந்த நடுவுல இந்த கௌசிக் வந்து என்ன பண்ணுவேங்கிற ரேஞ்சிலேயே வந்து வந்து கால் பண்றாரு நம்ம ஜீராக்கு. அச்சச்சோ! கால் பண்ணிட்டா அப்படின்னோன்னே, "கால் பண்ணியிருக்கானா? சரி எடுத்து பேசு" அப்படின்னோன்னே, "நான்லாம் அவர் கால் அட்டெண்ட் பண்ணா பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஜீரா சொல்றாரு. "அட ஏதாச்சும் ஒண்ணு முக்கியமா இருக்கும், நீ பேசுப்பா" அப்படின்னு சொல்லி பீம் சொல்றாரு.
இல்ல நான் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். சும்மா ஓவர் டைம். அவர் நெனச்ச நேரத்துக்கெல்லாம் கால் பண்ணா நான் அட்டெண்ட் பண்ணிட்டு கிடக்கணுமா அப்படின்னோனே, சரி பொங்காத பொங்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீமும் வந்து ஜீராவ சமாதானப்படுத்துறாங்க. சரி நான் உன்னோட டைம் நான் ரொம்பவே எடுத்துக்கல. நீ வரையறேன்னு சொல்லியிருக்கீல்ல, போய் நீ வர அ ஜீரா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் நேர்ல வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே, அவர் வரைய எடுத்து ஜீரா வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ நமக்கே இந்த எங்க போனாலும் பின்தொடர்ந்து வருவேன், விடாத கருப்புங்கிற ரேஞ்சில நம்ம வந்து ஜீராக்கு கால் பண்ணிட்டே இருக்காரு. அ அடங்கு ஒப்பமானே விடமாட்டேன்னு சொல்லி இவரு கட் பண்ணி விட்டுட்டு 3வது வாட்டி கால் வந்து இது பண்ண கிடையாது, அட்டெண்ட் பண்ணல. திடீர்னு வந்து ஜீராக்கு ஞாபகம் வருது. அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்ட சைட் எஃபெக்ட்டா வந்து அவனுக்கு அந்த வாமிட் வர, தலை சுத்துதல்லாம் ஜீராக்கு ஞாபகம் வந்துருது. கேக் இந்த மாரி வருமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவனே வந்து திருப்பி வந்து ஜீரா வந்து நம்ம கேக்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "இப்போ எத்தனை மணி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த டைம்ல எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க? இந்த டைம்ல என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க ஃபர்ஸ்ட்டு? உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்? என்ன பண்ண நெனைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி ஃபுல் ரைஸ் அப்ல நம்ம ஜீரா வந்து கேவ பார்த்து கேட்குறாங்க. சரி, உங்க கூட நான் வாய்ஸ வந்து கேட்கணும்னு நெனைக்கிறேன். உங்க கூட பேசணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் கால் பண்ணேன். நீ கிளம்பி டக்குன்னு என்னைய பார்க்க வர முடியுமான்னு சொல்லி சொல்றாரு. இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தலை வலிக்குதா? எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டீங்களா? அப்படின்னோன்னே, ஜீரா கேட்கும்போது இருந்துட்டு, அதெல்லாம் எங்கேயும் முட்டிக்கல. நானும் தூங்க ட்ரை பண்றேன். தூக்கம் வரல. அதுதான் உன்ன வான்னு இங்க கூப்பிடுறேன். ரொம்ப தலை வலிக்குது வா அப்படின்னோன்னே, என்னால்லாம் வர முடியாது. இதேன்னு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து பிடிச்சு கேட்குறான். ஆ அதுவும் போக இந்த நேரத்தில நான் அங்க வர்றது வந்து சேஃபும் கிடையாது. இது அங்க கம்யூட் பண்றது ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலு அப்படின்னோன்னே, சரி அட்லீஸ்ட் என் கூட ஃபோன்லயாச்சும் நீ பேசிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜீராவ கேட்குறாங்க. ஆ ஃபோன்ல வேற பேசணுமா? சரி என்னதான் பேசணும் சொல்லுங்க அப்படின்னோன்னே, அ அதான் சொல்றேனே ஏதாச்சும் ஒண்ணு பேசு. என்ன பத்தி ஒண்ணு சொல்லு. அட்லீஸ்ட் உன் வாய்ஸ நான் கேட்டுட்டு இருந்தா கூட போதும் அப்படின்னோன்னே, எது வாய்ஸ கேட்டா போதுமா? என் வாய்ஸெல்லாம் உங்களுக்கு தூங்குறதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாதே அப்படின்னோன்னே, நான் துணியெல்லாம் போட்டும் கூட பார்த்துட்டேன். அப்பவும் தூக்கம் வரல அப்படின்னோன்னே, சரி பேசலாம். இப்ப நீ என்னதான் பண்ணிட்டுருக்க? அப்படின்னு சொல்லி வந்து ஜீரா கேட்கும்போது, நான் டிராயிங் பண்ணிட்டுருக்கேன். சரி என்ன டிராயிங் பண்ணிட்டுருக்க நீயி? அப்படின்னோன்னயே, நம்ம பீம வரைஞ்சிட்டு இருப்பார்ல ஜீரா, அத அப்படியே எடுத்து அந்த இது ஓரமா வச்சுட்டு, இன்னொரு நியூ டிராயிங் ஷீட் எடுத்து வச்சுட்டு, இந்த மாரி உங்கள தான் வரையலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, என்னைய வரையறியா? சரி வரேன் அப்படின்னோன்னே, அவங்க வந்து வரைஞ்சிட்டே பேசுறாங்க. சரி இப்ப உடம்புல வந்து எந்த பார்ட் வந்து நீ வரைஞ்சிட்டுருக்க, பெயிண்ட் பண்ணிட்டுருக்க அப்படிங்கும்போது, நீங்க வந்து நல்லா எந்த மாரி இருக்க மாரி வரைஞ்சிட்டுருக்க அப்படிங்கும்போது, நல்லா நீங்க தூங்கிட்டு இருக்க மாரி அப்படின்னோன்னே, ஏன் அந்த மாரி வரையிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு ஜீரா கேட்குறா. சரி சொல்லு அப்படிங்கும்போது, நீங்க தூங்கும்போது தான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா, பார்க்கறக்கே வந்து ரொம்ப அப்பராணியா, எல்லா கவலையும் விட்டுட்டு நல்லா தூங்குற மாரி இருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே அவன் டிராயிங்க்கு வந்து கலர் பண்ணிட்டுருக்கான். ஸ்கெட்சும் பண்றான், சைமல்டேனியஸா பெயிண்டிங்கும் பண்ணிட்டுருக்கான். ஓ! அப்படியா? அப்ப நான் முழிச்சுட்டு இருந்தா வந்து நல்லா இல்லையா நான் உனக்கு? அப்படின்னோன்னே, இல்ல முழிச்சுட்டு இருந்தா தான் ரொம்ப பயங்கரமா கொடூரனா மான்ஸ்டர் மாரி மாறிடுறீங்கல்ல அப்படின்னோன்னே, சரி இப்ப என்ன பண்ணிட்டுருக்கங்கும்போது, அதான் வரைஞ்சிட்டுருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னோன்னே, ஜீரா வந்து சொல்றா, "சரி கண்ண மூடுங்க." அப்படின்போது, "என்னால தூக்கம் வரலையே." அப்படின்னோன்னே, "கண்ண மூடுனா தானே தூக்கம் வரும்." அப்படின்னோன்னே, "சரி நான் கண்ண மூடுறேன்." அப்படிங்கும்போது, கண்ண மூடிட்டே சொல்றாங்க, "சரி அந்த டிராயிங் வரைஞ்சிட்ருக்கியே, அதில என்ன பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னோன்னே, "அதாவது நான் விஷ் பண்றேன். உங்களோட கனவு உலகத்துக்கு உங்கள ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டு, கனவு உலகத்துக்கு வந்து உங்கள கூப்பிட்டு போனா, நீங்க ரிலாக்ஸ் ஆயி நல்லா தூங்குறப்போ, அப்படிங்கிறத வரைஞ்சிட்ருக்கேன்." அப்படிங்கும்போது, "எதுக்கு அப்படி ஒருத்தர் எதுக்கு என் லைஃப்ல வரணும் அப்படிங்கும்போது சொல்லு." அப்படிங்கும்போது, "அட ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிட்டு போணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நீங்க ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. அதுக்காக தான்." அப்படின்னோன்னே, சரி எந்த மாரி நீ வரையிற?" அப்படிங்கும்போது, "நீங்க எப்பவுமே பிறந்த மேனியா தானே இருப்பீங்க. அதனால அப்படிதான் வரையிறேன். அதுவும் வந்து அந்த துணிகளுக்கு நடுவுல நீங்க தூங்குற மார." அப்படின்னோன்னே, "இப்பவும் உனக்கு பிறந்த மேனியாவே வரையிற?" அப்படின்னோன்னே, "நான் பாக்கிலலாம் அப்படிதான் நீங்க சுத்திட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து பார்த்து சொல்றான். சொன்னக்கப்புறமா, சரி. இப்ப என்னம்மா வரைஞ்சிட்ருக்க?" அப்படிங்கும்போது, பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறத டக்குனு வந்து ஜீரா
ஜீரா வந்து ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து உங்கள வந்து ட்ரீம்லேண்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு சொன்னேன்ல, அப்போ கூப்பிட்டு போகும்போது நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. ரொம்ப ஒரு குழந்தைய அரவணைச்சு கூப்பிட்டு போற மாரி இருக்கு. சரி, கடைசியா எனக்கு தூக்கம் வந்துருச்சா அவர் கூப்பிட்டு போறனால? இல்ல அவர் வந்து பண்றதும் எனக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சா? அப்படிங்கும்போது, அதுதான் சொன்னேனே, ஒருத்தர் ரொம்ப நீங்க ரிலாக்ஸ் ஆயி தூங்கும்போது உங்கள கூப்பிட்டு போறாரு அப்படின்னோனே, சரி வேற விதமா என்னாச்சும் வரையலாம்ல எனக்கு அப்படின்னோனே, சம்ஒன்னுன்னு இருக்க யாரோ ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிட்டு போறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அவன் டிராயிங்ல மேல அழிச்சுட்டு, ஒரு ஏஞ்சல் மாரி வரையிறான். சொல்றாரு, உங்களுக்கு அந்த இடத்துல ஏஞ்சல் வரையிறேன். அந்த சம்ஒன் கிடையாது. ஒரு ஏஞ்சல் வந்து உங்களுக்கு கிஸ் பண்றாரு. கிஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து எல்லா கஷ்டமும் போயிட்டு, நீங்க நல்லபடியா இருக்கணும். ரிலாக்ஸ் ஆயிட்டு, ரொம்ப ஆரோக்கியமா நீங்க வந்து கனவு உலகத்துக்கு நீங்க போறீங்க. அப்ப அவன் ஏன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏன்னா நீங்க ரொம்பவே வந்து குழந்தையா இருக்கீங்க. அதனால உங்கள நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஏஞ்சல் வந்து பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து சொல்லிட்டே அந்த இடத்துல வந்து வரையறாரு. அ வரைஞ்சதுக்கு அப்புறமா சொல்றாரு, "இப்ப எப்படியோ வரைஞ்சு முடிச்சுட்டேன்." அப்படிங்கும்போது, அ அப் எ "ஏப்பா ஏன்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பேச்சவே காணோம்னு சொல்லி இது பண்ணும்போது, வழக்கம் போல தான் தலைவன் நம்ம கே வந்து நல்லா தூங்கிர்றாரு. ஆ நான் பாட்டுக்கு தன்ன போல பேசிட்டு இருக்கேன். நான் தூங்குறேனாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேய்யா! அப்படிங்கிற ரேஞ்சில தான் வந்து ஜீரா வந்து நெனச்சுட்டு அந்த ட்ராயிங்க அத வரைஞ்சு முடிச்சது. அதுக்கப்புறமா அத எடுத்து சைட்ல வச்சுட்டு ஆல்ரெடி வந்து பீம வந்து வரைஞ்சிட்டு இருந்தாரு இல்லைங்களா? அந்த ட்ராயிங்க வந்து கீழ வச்சிருப்பாரு. அத எடுத்து மேல வச்சுட்டு, சரி அதுக்கு ஒரு நிமிஷம் வந்து வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலெல்லாம் எடுத்து 2 கோடு போடுறாரு. ஆனா ஓட ட்ராயிங் வந்து அவரால வரைய முடியல. ஜீரோவால வரைய முடியல. அப்படியே இது பண்ணிக்கிறாரு. சரி, இது என்னது இது? நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராயிங்கும் எடுத்து ஓரமா வச்சுர்றாரு. அதுவும் இப்ப தலைவனுக்கு வந்து ஜீராக்கு வந்து ஆசிலேஷன் ஆகுது. உண்மையாவே நமக்கு யார புடிச்சிருக்கு? பீமன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, கேவோடது தான் வந்து நமக்கு நினைவுகள் அதிகமா இருக்கே! அப்படின்னு நெனச்சுட்டு அந்த டிராயிங்க அப்படியே உத்து பார்த்துட்டுருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இப்ப வந்து காலையில விடிஞ்சிருது. பீம தான் காமிக்கிறாங்க. பீம் வந்து அவன் நைட்டு சொன்னதெல்லாம் நெனச்சு ரொம்ப சந்தோஷமா உருண்டுட்டுருக்காரு தலைவர். முழிச்சாலும் கூட. கீழ இருந்து வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து கத்திட்டு இருக்கான். "எப்பா உன் துணி கொஞ்சம் வேணுப்பா" அப்படின்னோனே, "எதுக்கு?" அப்படிங்கும்போது, "நான் இன்டர்வியூக்கு வேற போணும் சாமி. ட்ரெஸ்ஸ கொஞ்சம் குடுப்பா" அப்படின்னோனயே, இவன் விடமாட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு பீம் வந்து கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அவன் ஃப்ரெண்டுட்ட ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து மாடியில இவன் இருப்பான். எடுத்து சட்டை தனியா, பேண்ட் தனியான்னு சொல்லி அவன் மூஞ்சிக்கே ஏம் பண்ணி தான் தலைவனும் வீசுவான். அவனும் யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லி நல்லா கேட்ச் பிடிச்சுக்கிட்டாரு நம்ம ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கீழ இறங்கி வராரு. அ பீம் வந்து கீழ வந்துட்டு பார்க்கும்போது ஃப்ரெண்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுறா. அ எங்க ஐடி ஜாபுக்கு போறியா? நான் ஐடியா அப்படிங்கும்போது, ஒரு கன்டென்ட் அனலிஸ்ட் ஜாப் ரோலுக்கு தான் நான் வந்து இன்டர்வியூக்கு இன்னைக்கு போறேன். அப்படிங்கும்போது, சரி, சரி. ஆமா, நான் பார்த்தா நல்லா இருக்கேனா? அப்படிங்கும்போது, எப்பவுமே நீ தான் செல்ஃப் அன்சூரன்ஸ் ஆச்சே! அப்படின்னு சொல்லி பீம் சொல்லும்போது, இப்ப ஏன் என்னைய கேட்குற? அப்படிங்கும்போது, அதாவது ஒரு இன்செக்யூரான ஒரு சேஃப் ஜோன்லேருந்து ஒரு இன்செக்யூர் ஒரு பிளேஸ்க்கு போயிட்டோம். அப்படிங்கும்போது, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் எ உறுதியில தான் உங்கள நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கும்போது, ஃப்ரெண்டு சொல்லும்போது, சரி, சரி. சரி இருக்கட்டும். நீ ஐடி ஜாப்க்கு போறேங்கிற, எந்த மாரி இது அப்படிங்கும்போது, இந்த மாரி இப்போ ஒரு சீரியல் எடுக்குறாங்க, ஒரு ஃபிலிம் எடுக்குறாங்கன்னா, கீழ வர கமெண்ட்ஸ், அது ரேட்டிங்ஸ் எல்லாம் பொறுத்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு டேட்டா எடுத்துட்டு, எந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான ரேட்டிங்ஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல் சீரிஸ்க்கு எப்படி போகுது? ஜிஎல் சீரிஸ்க்கு எப்படி போயிட்டுருக்கு? ஸ்டேட் சீரிஸ்க்கு, அதே புராதன கதையா இருந்தா எப்படி? டைம் ட்ராவல் கதைனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கக்கெல்லாம் எதுக்கு வந்து ரேட்டிங்ஸ் அதிகமா போயிருக்கு? எந்த மாரி காஸ்டிங் பண்ணும்போது காஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்களோ, அத பொறுத்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் எல்லாம் எடுத்து, அதுக்கு இது பண்றது அப்படிங்கும்போது ஃப்ரெண்டு வந்து சொல்றான். சொன்னோன்னே, "ஓ! அப்போ அத பத்தி உனக்கு தெரியுமா ஃபிலிம பத்தியெல்லாம்?" அப்படிங்கும்போது, "எனக்கு தெரியாது. ஆனா டேட்டாவ பத்தியும், ஸ்டாட்டிக்ஸ பத்தியும் தெரியும்." அப்படின்னோன்னே, "சரி இரு ஒரு நிமிஷம்னு" சொல்லிட்டு பீம் ஓடி போய் அவனோட ஃபேவரட் பர்ஃப்யூம் எடுத்து நம்ம இவருக்கு அடிச்சுருவார், ஃப்ரெண்டுக்கு அடிச்சுருவாரு. "டேய்! இது லாஸ்ட்டா நீ வெளிய போனப்போ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அடிச்சது இல்லடா. இத அடிச்சுட்டு போய் எங்கேயாச்சும் எனக்கு வேலை கிடைக்காம விட்டுருச்சுன்னா" அப்படிங்கும்போது, "இங்க பாரு இன்டர்வியூல நீ பாஸ் ஆகறதும், ஃபெயில் ஆகறதும் உன்னோட திறமையினால. இந்த பர்ஃப்யூம் எல்லாம் குறை சொல்லிட்டேன்னா பார்த்துக்கோ, இனிமே அது என் பொருள தொட்டாத மவனே" அப்படின்னு சொல்லிட்டு பீம் வந்து நகர்ந்து போய்க்கிறாரு.
அ சரிடா, நான் வந்து இன்னைக்கு அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு போறதா இருக்கேன் சாயங்காலம். அப்படிங்கும்போது, அதுவரைக்கும் இந்த பெர்ஃப்யூம் இருக்குமல்ல அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கும். சரி இரு இரு, எதுக்கு அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு நீ தான் போமாட்டேன்னு சொன்னியல்ல, இப்ப எதுக்கு போற அப்படின்னோன்னே, நீ தானப்பா சொன்ன, அங்க நம்ம இண்டஸ்ட்ரியோட பெரிய பெரிய ஆளுகலாம் வருவாங்க, நியூ கனெக்ஷன் கிடைக்கும்னு சொல்லி, அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அ ஃப்ரெண்டு சொல்றா. அ சரி, நீ அதெல்லாம் போ வேணாம். ஆல்ரெடி வந்து கேவா வந்து போறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, சரி அவர் வந்தா வரட்டும். நானும் போறேன்ப்பா. நானும் போய் அந்த கனெக்ஷன் எல்லாம் ப இது ஏற்படுத்திக்க வேணாமா அப்படின்னோன்னே, சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பீமுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இப்போ வந்து கேவோட வீட்ட காமிக்கிறாங்க. அவசர அவசரமா ஜீரா கால் டாக்ஸி புடிச்சிட்டு வரான். துண்ட காணோம், துணிய காணோம்னு சொல்லி பயபுல ஓடுது. ஓடிட்டு அப்புறம் அங்க முன்னாடி வந்து அந்த சூட்க்குரிய அந்த ரூம் எல்லாம் புக் பண்ணக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்க்கு போயிட்டு சொல்றாங்க. பட்லர் வந்து உட்காந்துட்டுருக்காரு. பட்லர் அந்த கீ கார்ட குடுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. உள்ள போகணும் அப்படின்னோன்னே, இல்ல மீட்டிங்கோட பிளேஸ வந்து வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. நீங்க லேட்டா வந்தனால. அதனால என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து லிஃப்ட்ல ஏத்தி கூப்பிட்டு போறாரு நம்ம பட்லரு. எங்கன்னு சொல்லி பார்த்தா பேஸ்மெண்ட்ல கார்ல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஈவென்ட் போறதுக்காக. அந்த சூட் ட்ரெஸ்ஸும் வந்து அதுக்குள்ளேயே ஏதோ வச்சிருப்பாங்க. இதில வந்து மெயினா என்னன்னு சொல்லி பார்க்குறதுங்கன்னா, இப்ப வந்து கேவோட பிளேஸ்ல ஜீரா தான் வந்து அங்க போறாரு. ஃபர்ஸ்ட்டு இவன் மெதுவா நடந்து வரும்போது, "உன்னைய நான் எப்ப வர சொன்னேன்? நீ எத்தன மணிக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாரு. "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். உங்களோட ஃபால்ட்டு தான். நீங்க தான் விடியிற வரைக்கும் ஃபோன்லயே இருன்னு சொல்லி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் லேட்டா தான் தூங்குனேன். அப்புறம் அவசர அவசரமா எந்திரிச்சு வராம என்ன பண்றது அம்மா?" அப்படின்னோன்னே, "ஆ சரி, சரி ஓவர் டைம் பார்த்துருக்க. அதுக்கும் நான் பே பண்றேன். போதுமா சாமி? வா வந்து ரெடியாக வா டைம் ஆயிடுச்சு." அப்படின்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "சரியா பொறுமையா இரு. ரொம்ப காமா இரு. நீ இதுக்கு மேல டக்கு டக்குன்னு ரெடி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அ ஜீராவ சொல்றாங்க. சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருக்கனால அந்த மூமெண்ட் எதுவும் நம்மளுக்கு தெரியல. ஓகே. அதுதான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நான் அந்த மாரி நெனைக்கும்போது, நீங்களும் அந்த மாரி நெனைக்கலையேல்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப வந்து ட்ரெஸ் மாத்திட்டே கேட்குறாங்க. ஆமா, எதுக்காக அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா கேட்கும்போது, நெக்ஸ்ட் எக்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அதுல வந்து அ ஒரு கேங்கிற ஆப் எங்களோட கம்பெனியோட ஆப் வந்து ஜெயிச்சிருக்கு. அதுக்கப்புறம், "ஓ! அதையும் நீ காசு குடுத்து வாங்கிட்டியா?" அப்படிங்கும்போது, "நிறுத்து. எல்லாத்தையும் வந்து காசு குடுத்து வாங்க முடியாது. சரியா? சிலதெல்லாம் டேலண்ட்டுக்கு தான் குடுப்பாங்க. அந்த மாரி இதுதான் ஒண்ணு." அப்படின்னோன்னே, சரி அ ரொம்ப பேசாதீங்க அப்படிங்கிற மாரி தான் ஜீரா வந்து சொல்றான். டக்கு டக்குன்னு மாத்து டைம் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுடு தண்ணிய கால்ல கொட்டுன ஆள் மார நம்ம ஜங்க புக்கும் ஜங்க புக்கும் குளிச்சுட்டுருக்கு. பின்னாடி சீட்ல இந்த மாத்திட்டு இருந்தவன் அப்படியே வந்து முன்னாடி சீட்ல ஜீரா உட்காந்துக்கிறாரு. கதவ ஓப்பன் பண்ணாம காருக்குள்ளேயே. ஏன் பின்னாடி கதவ திறந்தெல்லாம் வந்தா தலைவருக்கு என்ன தலையிலேருந்து கிரீடம் இறங்கிருமான்னு சொல்லி கேட்கும்போது, ஜீரா வந்து சொல்றான். டைம் ஆச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் என்ன டக்கு டக்குன்னு வண்டி எடுங்க அப்படின்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கிற பட்டன் எல்லாம் ஒவ்வொண்ணா நோண்டி பார்க்குறாரு நம்ம ஜீரா கார்ல. அப்புறம் இன்னொருத்தவங்களோட வண்டியில வந்து இந்த மாரி கண்ட மேனிக்கு வந்து பட்டன் எல்லாம் அமுக்கக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமா. இந்த பொண்டாட்டிய விட காரு தான் இவனுக்கு முக்கியம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து பேசிட்டே வராங்க. இப்போ அந்த ஈவென்ட் நடக்கிற பிளேஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு போயிட்டு அவனோட பேரு என்ரோல் பண்ணிக்கிறான். பண்ணிட்டு நாங்க ஹவெக்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியோட பேர் அந்த கம்பெனிலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாப்படி. அதே நேரத்தில தான் நம்ம ஜீராவும், கேவும் வராங்க. அப்ப வந்து "நீ கேவா உள்ள போற" அப்படின்னோனே, அவன் மூக்குறிஞ்சி ஒண்ணு வச்சிருப்பான் ரிலாக்ஸ்க்காக. அந்த ஒரு மூக்குல உறிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மூக்குல போய் இவன் கைய புடிச்சு அமுக்கி நம்ம வந்து அமுக்கிட்டு, "இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. டக்குனு உள்ள போ" அப்படின்னு சொல்லி தொரத்தி விட்டுர்றான். இவனும் எந்திரிச்சுட்டு முன்னாட மெதுவா பொறுமையா அந்த ஸ்டெடியா அந்த அவார்டு வாங்கக்கூடிய அந்த ம் மெலர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த இதில உள்ள போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, சார் உங்க பேருங்க சார்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கேட்கும்போது, இந்த மாரி என் பேரு அப்படின்னோனே, "ஓ! நீங்க தானா சார்? நீங்க வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறேன்." அப்படின்னோனே, அந்த பொண்ணு வந்து ஸ்டாஃப்ப கூப்பிடுறாங்க.
ஏன்னா அவார்டு வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், இல்லை தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அந்த கூட கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து உள்ளே தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஃப்ரெண்டும் வந்து அங்கே தான் நின்றுருக்கான், இவரு பார்த்துட்ருக்கு. இது வரைக்கும் வந்து கேவை வந்து யாருமே அவங்க கம்பெனியில் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால ஜீராவை தான் வந்து கேன்னு சொன்னங்காட்டி, கே இவன் தானா, இத்தனை பேர்த்து வேலையை விட்டு தூக்குறானா அப்படிங்கிற ஆல்ரெடி பயங்கர டென்ஷனில் நம்ம ஃப்ரெண்டு நின்றுருப்பான். அந்த ஸ்டாஃபும் ஜீராவும் அவனை கிராஸ் பண்ணி தான் போவாங்க. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் உத்து பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஒயின் எடுத்து குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவன் பேக்குள்ளே ஏதோ கவரில் வந்து திங்ஸ்லாம் வச்சுருப்பான். அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு கவரை மட்டும் எடுத்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வரான். இதோட அந்த சீன் வந்து கட் ஆகுது. இப்போ வந்து அந்த இவன் நடக்கிற பிளேஸ் வந்து காமிக்கிறாங்க. நம்ம கே வந்து அந்த கார்லேயே உட்காந்துட்டு அந்த ஹெட்ஃபோன் வச்சு கனெக்ட் பண்ணி எப்பவுமே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அதுவும் போக அவன் ஃபோனில் வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ வந்து நம்ம பெரிய அந்த நெக்ஸ்ட் டே கம்பெனியோட ஆஹா ஓஹோன்னெல்லாம் புகழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்துச்சு, டேலண்ட்டுக்கு தான் நாங்கள் மதிப்பு கொடுப்போம். ஆனால் நாங்கள் வந்து வியந்து பார்த்தது கேவோட ஆப் தான் அப்படின்னோன்னா, ஓ நீ நல்ல விஷயமெல்லாம் நிறையா பண்ணியிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரா வந்து கேவை பார்த்து சொல்லும்போது, அது ஓல்டு ப்ராஜெக்ட் காலேஜில் இருக்கையில் பண்ணது அப்படின்னோன்னே, ஓ அப்படியா, சரி சரி பண்ணு நல்ல விஷயந்தான் அப்படின்னோன்னே, இப்போ வந்து அவார்டு கொடுக்குற நேரம் வந்துடுது. நம்ம இவரை கூப்பிட்றாங்க. வாங்க சார், உங்களோட அவார்டு இதை கொடுக்குறக்காக சிஇஓ, அந்த நெக்ஸ்ட் எக்ஸோட சிஇஓவை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னோடனே வந்து அவார்டு வந்து வாங்கிக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு வந்து நின்று பார்த்துட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ சில வார்த்தைகள் வந்து வந்து நம்ம முன்னாடி பேசுவார் அப்படின்னோடனே, இப்போ வழக்கம் போலயே தான் நம்ம என்ன சொல்கிறாரோ அதுவே திருப்பி தான் நம்ம ஜீராவும் சொல்கிறாரு. இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த இண்டஸ்ட்ரீஸில் நிறையா பேர் இருந்தாலும் என்னையும் வந்து பெரிய ஆளாக மதித்து என்னோட இதை வந்து நினச்சி என்னோட ப்ராஜெக்டை நினச்சி மதித்து நீங்கள் அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஆக்சுவலி இது என்னோடய காலேஜ் ப்ராஜெக்ட்டு. அப்போ வந்து எனக்கு அந்தளவுக்கு வேல்யூ கிடைக்கல. ஆனால் இப்போது என்னோடய இதுக்கு தகுந்த ஒரு டிசர்வான பர்சனாக என்னை மாற்றிருக்கீங்க. இனி வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா நல்லதாக பண்ணுவேன். புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட் பேர் ஹைவ் மைண்ட்ஸுன்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக உங்களுக்காகவும் என் கம்பெனிக்காகவும் எல்லாத்தோட ஃப்யூச்சருக்காகவுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு அவன் கையில் பேக் ஒன்று பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொண்டு போனான்ல, அதில் ஃபுல்லும் மூத்திரம் போய் பிடிச்சிட்டு வந்திருப்பான். அதை கொண்டு வந்து அவன் மூஞ்சில் வீசிடுவான். வீசினதுக்கப்புறமா வந்துட்டு ஐயோ என்ன, அவன் வந்து திட்டுறான். இந்த மாதிரி இத்தனை பேர்த்தோட வேலையை வந்து நீ தூக்கிட்டு இப்போ நல்லவனாட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு ஷெட்டுடா அப்படிங்கிற ரேஞ்சில் திட்டிட்டு இந்த அடித்து மூத்தத்தோட நாற்றத்துலேயே இரு, அது காயும் போது அது வாசம் வரை ஏதாச்சும் உனக்கு கஷ்டம் தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு வந்துட்டு நீ அங்கேருந்து வெளிவான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ஜீராவை கூப்பிட்டுப்பா அந்த ரூமில் உட்கார வச்சுருவாங்க. உட்காந்துட்டு சாரி சார் எங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது சார், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பின்னாடி துரத்திட்டு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது பண்ணாதீங்க அப்படின்னா அந்த மெடலையும் அந்த மைக்கையும் கையில் வச்சுட்டு அங்கே பக்கத்தில் டம்ளரில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து மேலெல்லாம் கழிக்கிற அந்த மூத்திரத்தில் அப்படியே கழுவிட்டே இருப்பான் நம்ம ஜீரா. பார்க்கும்போது அவனுக்கு அந்த கோபம், அழுக, ஆத்திரம் எல்லாமே இதாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண. என்னாச்சும் பேசுடா, அவங்க வந்து வெளியவான்னு சொல்லிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அது இது பண்ணும்போது பரவாயில்லைங்கன்னு சொல்லிட்டு அவன் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருப்பான். டென்ஷன் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி வருவான். டக்கு நம்ம ஜீராவும் வந்துட்டு இறங்கி முன்னாடி வரான். வந்துட்டு காரில் நின்றுருப்பாரு நம்ம கே உண்மை இப்போவாச்சும் சொல்லு, நீ யார், நீ உனக்காக போயிட்டு நான் செருப்படி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது, தயவு செஞ்சு சொல்லு நீ யார், உனக்கு டார்கெட் பண்ணி இத்தனை பேர் வந்துட்டுருக்காங்கல்ல, தயவு செஞ்சு இப்போவாச்சும் நீ யாருன்னு சொல்லு அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு இது என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது, ஆக மொத்தம் உன்னை டார்கெட் பண்ணுறது எல்லாமே நான் செருப்படி வாங்கிக்கணும், நான் வந்து அந்த இடத்துல கஷ்டப்படணும் தானே இது பண்ணியிருக்கேன், ஓ பணம்னா நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு ஒன்றும், அப்படியெல்லாம் இல்லை, தயவு செஞ்சு வந்து உள்ளே உட்காரு அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே உன்னோட ஒரு வேலையை எனக்கு நீயே எல்லாத்தையும் வச்சுட்டு போ, நான் கிளம்புறேன் அப்படின்போது, அந்த அவார்டு எடுத்து கொடுக்கும்போது அவார்டு வந்து கையோடு வாங்கிட்டு இவன் கையை பிடிச்சிக்கிறான். என்னை விடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜீரா இது பண்ணும்போது, சொன்னா கேளு, இங்கே நீ வெளியே இருக்க ரொம்பவே டேஞ்சர், தயவு செஞ்சு வந்து காருக்குள்ளே உட்கார, நான் வரமாட்டேன்னு அவனை பிடிச்சி அமுக்கி கொண்டு வந்து ஜீராவை காருக்குள்ளே உட்கார வச்சிருவாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியாது, ஸ்கேலு அப்படிங்கும்போது, இல்லை எதுவும் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு
ஜீரா வந்து அப்படியே உட்காந்து 2 நிமிஷம் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி உத்து பார்த்துக்கிறாங்க. உடனே வந்து ஜீரா வந்து கேட்குறாரு. "சரி நீ எங்க இருக்க? எங் அ சொல்லு. உன் அட்ரஸ் சொல்லு. நான் கொண்டு போய் உன்ன விடுறேன்." அப்படிங்கும்போது, அப்படியே நம்ம ஜீரோ அப்படியே ரொம்ப கோவமா வந்து முன்னே தான் மூஞ்சி வச்சிருப்பான். "சரி வண்டி எடுங்க. போகையில சொல்றேன்." அப்படின்னோன்னே, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. அப்போ போகிற வழியில வந்து 2 பேருமே எதுவுமே பேசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஜீரோ ஃபுல் கோவத்துல இருப்பான். ஃபர்ஸ்ட்டு கேக் வந்து ஐயோ! நம்மளால ஒருத்தி இதாகிறேன்னு சொல்லிட்டு லைட்டா அந்த ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆனதுக்கப்புறமா கதவ திறங்க அப்படிங்கும்போது இறங்கலாங்கும்போது, கதவ திறக்காது. ஏன் அப்படிங்கும்போது கதவ திறங்க இது பண்ணும்போது, சரி நீ எந்த இதுல இருக்க? எந்த ஃப்ளோர்ல இருக்க? சொல்லு நான் கூட வரேன். அப்படிங்கும்போது, எதுக்கு? இன்னொருத்தன் வந்து மறுபடியும் மூத்திரத்த மூஞ்சில அடிச்சிருவான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்களா? அப்படிங்கும்போது, சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. இப்பவாச்சும் கதவ திறங்க அப்படிங்கும்போது, மறுபடியும் வந்து ஜீரா சொல்லும்போது, மறுபடியும் கதவ திறந்து விடுறாங்க. கொஞ்சம் வாய திறந்து சொல்லேன் அப்படின்னோன்னே, ஜீரா வந்து மறுபடியும் உம்முன்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஜீரா வந்து சொல்றான், "அநேகமா என்னைய வந்து உன் கார்ல ஏத்திக்க மாட்டேன்னு நெனச்சேன். ஏன்னா என் மேல வந்து ஃபுல்லு மூத்திர வாசமா இருக்கு. அதனால உன் கார் கெட்டு போயிரும்னு நெனச்சுட்டு என்னைய ஏத்திக்க மாட்டேன்னு நெனச்சேன். ஏன்னா உனக்கு கார் தானே ரொம்ப முக்கியம்." அப்படிங்கும்போது, இப்போ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுமையா சொல்றாரு. "சரி சொல்லு." அப்படிங்கும்போது, "ஃபர்ஸ்ட்டு நீங்க வண்டி எடுங்க. போகையில சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. சரி இரு சீட் பெல்ட் போட்டுயாமான்னு சொல்லிட்டு, ஆஸ் யூசுவல் தான். நம்ம ஹீரோ இன்னொரு ஹீரோவ புடிச்சு அந்த பெல்ட்ல போட்டு அமுக்கி உட்கார வைக்கிற சீன் தான். இது வந்து காலங்காலமா வர்றது. இத வந்து யாராலயும் மாத்த முடியாத சீன். இது பண்ணிட்டு 2 பேரும் கார்ல வந்து போயிட்டுருக்காங்க. ஜீரானா சொல்லவே வேணாம். அவனுக்கு அந்த கோவம் உச்சிக்கேறி நிக்குது. "கொய்யால உன்னால தானடா எனக்கு இந்த மாரி" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து கதவ திறக்கிறா ஜீரா. டோர் ஓப்பன் ஆகல. "கதவ திறங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீ எந்த ரூம்ல இருக்க? சொல்லு. நான் கூட வரேன்." அப்படிங்கும்போது, "ஏன் மறுபடியும் வந்து இன்னொருத்தன் எனக்கு மூத்திர பை எடுத்து என் மேல அடிச்சிருவான்னு நெனைக்கிறீங்களா?" அப்படிங்கும்போது, "சரி." "நீ போ" அப்படின்னோன்னே, ஜீரா வந்து "இப்ப கதவ திறங்க. அப்பதான் நான் முடியும்." அப்படின்னோன்னே, கதவ திறந்து விடுறாரு நம்ம ஜீரா வந்து திறந்து போயிட்டு அவன் ரூமுக்கு போறான். ரூமுக்கு போனோனயே வந்து ஃபர்ஸ்ட்டு வேல போயிட்டு வாஷ்ரூம்ல நின்னுட்டு கை, காலு இதெல்லாம் கழுவிட்டு அந்த ட்ரெஸ்லலாம் மேலலாம் வந்து ஃபுல்லா யூரின் ஸ்மெல்னால அப்படியே கழுவிட்டுருக்காங்க. கழுவிட்டுருக்கும்போது நம்ம வந்து கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இந்த மாரி "நீ வீட்டுக்கு போயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையா பேசுறாரு. இருக்கறதுலே வச்சு இவ்வளோ நாள்ல வந்து வந்து ரொம்ப பொறுமையா பேசுனது இந்த சீன்ல தான் இருக்கும். ஜீரா கிட்ட. பேசினோனே, வந்துட்டேன். குளிச்சுட்ருக்கேன்." அப்படின்னோனே, "ஓ! குளிக்கிறியா?" அப்படின்போது, சரி." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இப்ப என்னதான் வேணும்? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜீரா வந்து கோவத்துல பார்த்து கேட்பான். "இல்ல நான் உன்ன பத்தி கவலைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "ஆ கவலையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன ஓரமா வச்சுட்டு, தலைவன் போய் ஷவர ஓப்பன் பண்ணி விட்டு நின்னுக்கிறாரு அப்படியே. ஒரு அழுக, கோவம் எல்லாமே அந்த ஃபீலிங்ல அந்த கண்ணீர்ல அந்த ஷவர்ல வந்து கரைஞ்சிட்டே இருக்கு. அவரோட கண்ணீரோட சேர்த்து அந்த தண்ணியோட சேர்த்து கரைஞ்சிட்டே இருக்கு. அதோட அந்த எபிசோடு வந்து முடியுது. கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க எல்லாருமே வந்து இன்னொரு சீரிஸ் வந்து கேட்டிருக்கீங்க.